ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் சிவகார்த்திகேயனுடைய மனைவி, குழந்தைகள், அவர் வீட்டில் நடக்கிற விசேஷங்கள் பற்றி அவர் அடிக்கடி போஸ்ட் போட்டுட்ருப்பார். அதனால் அவருடைய குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் சிவகார்த்திகேயனுடைய அக்கா கௌரி மனோகரி பற்றி ரொம்ப குறைஞ்ச பேருக்கு தான் தெரியும். தற்போது தன்னுடைய அக்கா கௌரி மனோகரியை பாராட்டி அவர் போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. கவர்மெண்ட் டாக்டராக இருக்கிற கௌரி மனோகரி தன்னுடைய 42 வயசில் மருத்துவத்துறையில் ஆர்சிபிஎஃப் வாங்கியிருக்காங்க. ஆர்சிபிஎஃப் அப்படிங்கிறது யூகே மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ரெகுலாரிட்டி பாடி, ஜிஎம்சியுடைய போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன். பட்டப்படிப்பு, நிபுணத்துவம், மருத்துவ சேவை அனுபவம் மற்றும் வேரியஸ் செக்டாரல் கான்ட்ரிபியூஷன் தகுதி அடிப்படையில் ஆர்சிபிஎஃப் வழங்கப்படுது. ஆர்சிபிஎஃப் வாங்கின ஒருத்தர் யூகேல மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தற்போது ஆர்சிபிஎஃப் வாங்கியிருக்கிற கௌரி மனோகரியை விஷ் பண்ணியிருக்கிற சிவகார்த்திகேயன் போட்டிருக்கிற போஸ்ட்டில், என்னுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனான அக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கையில் குழந்தையோட எம்பிபிஎஸ் முடித்தது, 38 வயசில் எம்டி முடித்தது, தற்போது 42 வயசில் ஆர்சிபிஎஃப் வாங்கியிருக்கிறது. நீங்கள் எல்லா தடைகளையும் கடந்திருக்கீங்க. அப்பா நிச்சயமாக ரொம்ப பெருமைப்படுவார். மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்பயுமே அக்காவுடைய பக்கம் நிற்கிறதுக்காக மிக்க நன்றி அத்தான் அப்படின்னு அவர் போஸ்ட் போட்டிருக்காரு. கௌரி மனோகரி சின்ன வயசுலேருந்தே படிப்பாளியாக வளர்ந்தவங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும் போது அவங்க வீட்டில் கடன் வாங்கி எம்பிபிஎஸ் சேர்க்குறதா சொல்லியும், நான் மெரிட்டில் வருவேன் அப்படின்னு சொல்லி அடுத்த தடவை மெரிட்டில் எம்பிபிஎஸ் சேர்ந்துருக்காங்க. கௌரியுடைய கணவர் பிரசன்னா திருச்சியில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவங்களுக்கு ராகவ், ஆதவ் அப்படின்னு 2 மகன்கள் இருக்காங்க. தன்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன் பற்றி டிவி நிகழ்ச்சியில் பேசியிருந்த கௌரி மனோகரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தம்பி சிவகார்த்திகேயனும் படிக்க சொல்லி ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவார். சென்னையில் தான் 3 வருஷம் நான் படிச்சுட்டு வரும்போது அம்மா வீட்டு வேலை ஏதாவது செய்ய சொன்னால், அது எவ்வளோ தூரம் படிச்சுட்டு வருது, அதை போய் வீட்டு வேலை செய்ய சொல்கிறியம்மா அப்படின்னு அம்மா கிட்ட தம்பி கோவப்படுவார். அதை விட முக்கியமாக என்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு வீட்டு வேலைக்கு ஆளையும் போட்டார். கார் ஓட்ட டிரைவர்லாம் அனுப்பிச்சி வச்சார். தம்பி மட்டும் என்னை இந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கலன்னா நான் கவனம் செலுத்தி இந்த அளவுக்கு படிச்சிருக்க முடியாது. முக்கியமாக எம்டி படிப்பில் ஃபஸ்ட் மார்க் வந்ததோட கோல்டு மெடலும் வாங்கினேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்னோடய அப்பாவுக்கு அப்புறமா என்னுடைய இன்னொரு அப்பா அக்கா தான். இப்படி ஒரு அக்கா இல்லைன்னா என் லைஃப்பில் என்ன நடந்திருக்கும்னே எனக்கு தெரியல அப்படின்னு சிவகார்த்திகேயன் ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருக்காரு.